என்னைக்காவது நீங்கள் ஷுவராக இருந்திருக்கீங்களா இந்த பர்சன் நம்மளை கண்டிப்பாக இக்னோர் தான் பண்ணுறாங்க அப்படின்னு? ஏன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அண்ட் அவங்க ஆன்லைனில் இருந்தும் ரெஸ்பாண்டே பண்ணலன்னு. அதுக்கு பேர் இன்ட்யூஷன் இல்லை, கன்ஃபர்மேஷன் பயாஸ். அப்படின்னா உங்கள் தலையில் ஆல்ரெடி ஒரு சில ப்ரீ எக்ஸிஸ்டிங் பிலீஃப்ஸ் இருக்கும். அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பிரெயின் கலெக்ட் பண்ணுமே தவிர அதை டிஸ்ப்ரூவ் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்தையும் இக்னோர் பண்ணும். இது எல்லாமே பேசிக்லி ஒரு அன்கான்ஷியஸ் லெவலில் நடக்கும். நீங்கள் ஒரு பர்சனை எப்படி பர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்றத கொண்டு இதை ஷேப் பண்ண போகுது. இப்போ ஒருத்தவங்களை நீங்கள் செல்ஃபிஷாக பார்க்குறீங்கன்னு வைங்களேன், அவங்க பண்ணுற தப்புக்கள் எல்லாமே நீங்கள் எவிடென்சஸாக பார்ப்பீங்களே தவிர அவங்க எடுக்கிற எல்லா எஃபர்ட்டும் ஓவர்லுக் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதே ஒரு பர்சன் உங்ககிட்ட இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிட்டு வராங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்காதது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே தவிர அவங்க கால்ஸ் இனிஷியேட் பண்ணி மணிக்கணக்காக பேசின விஷயங்கள் நீங்கள் மறந்துடுவீங்க. உங்கள் பிரெயின் பேசிக்லி ரொம்ப ஒரு பேடான லாயர்னு சொல்வேன். அது உண்மை என்னன்றதை பார்க்காது, அது கேஸை வின் பண்ணுறதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அடுத்த தடவையிலேருந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஆஸ்க் யுவர் செல்ஃப், இந்த நிமிஷம் என்னவோ அதை நான் அப்படியே பார்க்குறேன்னா, இல்லைனா என் தலையில் இருக்க பிலீஃபை சப்போர்ட் பண்ணுறதுக்கான எவிடென்சஸாக நான் இதை பார்க்குறேன்னா அப்படின்னு. மை நேம் இஸ் நட்டாஷா. ஐ எம் அ சைக்காலஜிஸ்ட். ஃபாலோ ஃபார் மோர்.